என் பேர் வந்து தமிழரசன், சூர்யாவுன்னு கூப்பிடுவாங்க. போன வருஷமே அம்மா கால் பண்ணிட்டு நீ எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணு, 16, 17, 18 நான் கூப்பிட்ற இடத்துக்கு வந்துருன்ட்டாங்க. எங்கன்னு கேட்டது சொல்லவே இல்லை. நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், தெரில சொல்ல மாட்டேன், நீ வா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. 5 நாளைக்கு முன்னாடி கேட்டது அதான் சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், விஜய் என் தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறேன் வந்துரு அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்த வாட்டி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஞானமுகம் வந்துரு, ஆட்டோ பிடிச்சி வந்துருன்னாங்க. அது எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப்பில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. நான் படித்த வேலைக்கு என்னால் போக முடியல, எனக்கு பிடிச்ச வேலையை என்னால் செய்ய முடியல. ஏதோ ஒரு வேலையை தேடி நான் பாட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாட்ட சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே வா பார்த்துக்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்தவொடனே ஏதோ தலையில் இருந்த பெரிய ஒரு கல்லை தூக்கி கீழே வச்ச மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். இடமும் அந்த மாதிரி ஒரு லைவாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் லைஃப்பில் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். தாட்ஸ் வந்தாலும் அதை தூக்கி போட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து செயலில் என்ன பண்ணுங்கிறத யோசிக்கணுன்ற ஒரு தாட் வந்துருச்சு நம்மளுக்கு. தேங்க்யூ.